ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட இந்த ராஜேஸ்வரி செஞ்ச காரியத்தெல்லாம் சொன்னாங்க. நம்முடைய மல்லியும் அந்த ராஜேஸ்வரி மிரட்டின விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மல்லி சூப்பரான காரியம் பண்ணியிருக்க, நீ இந்த விஷயத்த உடனே மாப்பிள்ளை ஆஃபீஸ் விட்டு வந்ததுமே சொல்லிவிடு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவு மறைவுன்றது இருக்கக்கூடாது மல்லி. உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைச்சவங்களை நீ காட்டி கொடுக்கறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா மல்லிக்கு அட்வைஸ் பண்றாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதான் இருக்க போது. அதுவும் பார்த்து எது செஞ்சாலே யோசிச்சு செய்ய மல்லி. உன்னை எப்பனாலே அவங்க காலை வரி உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இந்த விஷயத்த நீ விஜய் கிட்ட சொல்லிட்டேன்னா அடுத்தடுத்து அவங்க விஷயத்த ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறப்ப நம்முடைய விஜய் என்ன மாப்பிள்ளை கண்டிப்பாக உன் மேலே தப்பாக நினைக்க மாட்டார். இவங்களோட சூழ்ச்சியால் தான் நீ மாட்டி இருக்குன்றத புரிஞ்சுக்குவார். இப்போ உன்னுடைய பெரியம்மா எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே இந்த விஷயத்தை உன்னை அடுத்தவங்களோட ஒப்பிட்டு உன்னோட நடத்தையில் தப்பாக சொன்னவங்கள அவங்க முன்னாடி அவங்க தான் என் மேலே தப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நிரூபிச்சேன்னா கண்டிப்பாக விஜய் மாப்பிள்ளையே உன்னை பாராட்டுறதும் இல்லாத இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா சும்மா விடுவாருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கண்டித்து அவங்கள ரெண்டு பேரும் திட்டுவாங்க. என் மகளுக்காக நான் என்னாலையும் செய்வேன். மல்லியை இந்த வீட்டில் துரத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. வெண்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு மல்லியோட நடவடிக்கை மேலே ஒழுக்கத்து மேலே நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வழிக்குள்ள இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா நம்முடைய மல்லிக்கிட்ட மொபைலில் ஆட்டியை போட்டு அதில் இருக்கிற வீடியோ டெலீட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. நான் அதுக்காக நம்முடைய அன்னபூர்ணியம்மா பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட மொபைல்ல இருந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுவும் மீறி இவங்க மல்லியோட மொபைல் டெலீட் பண்ணால் நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட இருக்கிற வீடியோ விஜய் கிட்ட காட்டினா கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே தர்மடின்றது கிடைக்குங்க. அதே சமயம் உன்னெல்லாம் அக்கான்னு நினச்சி உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் நீ எனக்கு உன் தம்பியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி அசிங்கமாக கேட்பாங்க. அதே சமயம் எந்த ராஜேஸ்வரி மாட்டிக்கின விஷயம் இந்த ரஞ்சிதாவுக்கு தெரியாதுங்க. இந்த ரஞ்சிதா போயிட்டு நம்மளுடைய ராஜேஸ்வரி கிட்ட பேசுகிற எதுக்கு ராஜ்யமா சோகமாக இருக்கீங்க கேட்குறப்ப அந்த மல்லி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி என்னை வசமாக சிக்க வச்சுக்கிட்டா. அவளோட மொபைலில் நான் தான் அவளை பிளான் போட்டு மாட்டி விட்டுன்ற வீடியோ நானே வாயால் அவகிட்ட போய் சொல்கிறப்ப வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதை விஜய் கையில் மட்டும் காட்டணும். கண்டிப்பாக ரெண்டு பேரோட நிலைமையும் அரோகதி தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மல்லியோட ஆட்டம் இதுக்கு மேலே ஆரம்பிச்சிருவாளே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்று சதி பண்ணி நம்முடைய மல்லியோட மொபைலை எடுக்கணும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. நம்ம விஜய்க்கு உண்மை வெளிக்கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம மல்லி வெளிக்கொண்டு வரலான்னு நம்ம மல்லியோட மொபைலில் இருக்கிற வீடியோ எடுத்துட்டு போயிட்டு நம்முடைய வெண்பா குட்டி விஜய் கிட்ட காட்டிட்டா சோழி முடிஞ்சு அரோகதி தாங்க. நம்முடைய மல்லியோட வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு துரத்திடுவாருங்க. மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.